ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தை பற்றியும் மற்ற திங்ஸை பற்றி எதுவும் பேச போதில்லை. நம்ம இன்னைக்கு மல்லிகை ஜாமான் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்மி கேன்டீனில் வாங்கின பொருட்கள் வெளியில் இருக்க ரேட்டுக்கும் ஆர்மி கேன்டீனில் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு காமிக்கதான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது. மெயினாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துக்குதான் இந்த வீடியோ மெயினாக. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃப் எக்ஸல் இருக்கு பாருங்க, சர்ஃப் எக்ஸல் சோப்பு பாருங்க வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 4 சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா 107 ரூபா. 4 சோப்பு 107 ரூபா. இப்போ ஒரு சோப்பு ரேட் பார்த்துங்க. அடுத்தது ஹமாம் சோப்பு 4, ஹமாம் சோப்பு 4 பார்த்தீங்க அப்படின்னா 127 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷு ரொம்ப ஒட்டான ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் 20 ரூபா, 4 ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பான்ஸு வெளியில் ரேட் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 385 ரூபா வருது. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா 193 ரூபா தான் இந்த பான்ஸ். அடுத்தது துணி பாத்திரம் விளக்குறதுக்கான எக்ஸோ. வெளி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா. ஆனால் பட் அவங்க கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா தான். அதே மாதிரி இந்த டேரி மில்க் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா. அவங்க கொடுத்த ப்ரைஸ் 30 ரூபா ஒரு டேரி மில்க்கு. அடுத்தது சோன் பப்படி, இது பார்த்துருப்பீங்க. சோன் பப்படி ரேட் பார்த்தீங்கன்னா 52 ரூபா தான். அதுக்கப்புறம் முறுக்கு, இந்த முறுக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 42 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பர், இந்த வேப்பர் ரேட்டு 27 ரூபா தான். இது மட்டும் இல்லை, நம்ம இதை மட்டும் தான் வாங்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. இப்போ பூஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா 200 தான் ரேட்டு தான், 200குள்ளே தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டரை நம்ம சேவ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1600 வெளியில். ஆனால் பட் அவங்க 700 to 900 கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக கொடுக்குறாங்க இந்த ஆர்மி கேன்டீனில். நம்ம இது மட்டும் தான் இன்னைக்கு வாங்கணும். நம்மள்கிட்ட பைசா அவ்வளோதான் இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தால் சோப்பு, ஓல்டு சிந்தால் சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, அங்கே 25 ரூபா தான் ஒரு சிந்தால் சோப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸும் ரேட்டு அவ்வளோ ஒரு மிக குறைவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸ், இது மட்டும் கிடையாது, எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் கிடையாது. அந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல். அப்போ நம்ம வெளியில் மார்க்கெட் ரேட்டில் வாங்குறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க நீங்களே. சோப்புன்னு பார்த்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோப்புன்னு சொல்லிட்டு 4 சோப்பே பார்த்தீங்கன்னா 107 ரூபா. அப்போ ஒரு சோப்பு ரேட் பார்த்துங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு 25, 26 ரூபா ரேஞ்சில் தான் வருது உங்களுக்கு. அதேமாதிரி மேகி நூடுல்ஸு ஒரு 80 ரூபா பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.